ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்தூரி கிச்சன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஈரல் கிரேவி சூப்பரான சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லிக்கெலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்சமாக, ஏன்னா மட்டனுக்கெலாம் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஆட் பண்ணணும். ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குங்க. நல்லா சூப்பராக இருக்கும் இது. நம்ம ஏன்னா சம்மர் டைம் இல்லையா, நல்லா வெயில் காலத்தில் சிக்கன்லாம் அவ்வளோ எடுக்க முடியாது. அதனால் நான் ஏற்கனவே ஈரல் கிரேவி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் வரத்துக்கு வதக்கிங்க. ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தக்காளி கொஞ்சமாக போட்டுக்குங்க. ஏன்னா வெங்காயம் தக்காளி ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த கிரேவி இருக்கும். நம்ம அரைச்சி எதுவும் ஊற்றலை, அதனால் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் அது தேவையான அளவு கிரேவிக்கு. இது ரொம்ப கிரேவியாக இருந்ததுன்னா இந்த ஈரல் ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாக தான் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்குங்க. நான் தேவையான அளவு இஞ்சி பூண்டுனா ஒரு டீஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கணுன்னு இங்கே பாருங்கள், இது ஏற்கனவே கரம் மசாலா அரைச்சோம் அந்த மிக்சியில். அதிலே கொஞ்சமாக தேங்காய், ஏன்னா மட்டனுக்கு ரொம்ப தேங்காய் போடக்கூடாது. ஏன்னா நம்ம நீங்கள் தேவை ஒரு ஆப்ஷன் தான். தேங்காய் வேணான்னா விட்டுடுங்க. நான் தேங்காய் கொஞ்சம் நைட்டுக்கு சப்பாத்தி, இட்லி அதுமாரி செய்வேன். அதனால் கொஞ்சம் தேங்காய் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கிரேவி மாரி சூப்பராக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் சோம்பு போட்டுக்குங்க. கொஞ்சம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்குங்க. முந்திரி, பொடி முந்திரி கொஞ்சமாக. இது ஜாதி பத்திரி கொஞ்சம். இது கொஞ்சம் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நான் கரம் மசாலா கொஞ்சம் ஜாதி பத்திரி போட்டு தான் அரைப்பேன். இப்போ பாருங்கள், இது வதங்கிட்ட உடனே நம்ம அரிஞ்சி கொஞ்சம் பொடியாக இருக்குன்னு ஈரல். இப்போ கரம் மசாலா நான் 1.5 டேபிள் ஸ்பூன்னு. நம்ம வீடியோவிலே இருக்குது கரம் மசாலா எப்படி செய்யுதுன்னு, என்னோடய சேனலில் பாருங்கள். இது குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு. இது எல்லாத்தையும் போட்டு காரத்தை, ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஏன்னா நான் ஏன் காரம் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்குன்னா, கொஞ்சம் நம்ம தேங்காய் கொஞ்சம் ஊற்றுறோம் இல்லையா, அந்த காரமும் அதுவும் கொஞ்சம் கரெக்டாக ஒரு லெவலுக்கு வந்துடும். கல் உப்பு கொஞ்சம் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கிண்டிக்குங்க. கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கங்க. நல்லா ஒரு கிண்டி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம், ஏன்னா ஈரல் இல்லையா, அதனால் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இல்லையா, கொஞ்சம் வெந்துட்ட உடனே தண்ணி ரொம்ப ஆட் பண்ண தேவையில்ல, கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும். ஏன்னா ஈரல் குழம்புல நம்ம கிரேவி மாரி தான் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஸ்லோவிலே வச்சா தான் அந்த மசாலா ஊறி சூப்பராக இருக்கும் ஈரலுக்கு. இல்லைன்னா ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ கொச்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட் இருக்குது இல்லையா, பாருங்கள், அந்த பேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். அது இது பரோட்டாலாம் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி இருக்குது பாருங்கள், சாஃப்டான சப்பாத்தி செம்ம சூப்பராக இருக்குங்க அந்த கிரேவி, மட்டன் ஈரல் கிரேவி. இப்போ கொஞ்சமாக ஒரு 2-3 கொதி வந்தாலே போதும். இது நல்லா ஒரு பெரட்டி பாருங்கள், சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் ரொம்ப நம்ம ஒரு 2 நிமிஷம் வச்சிட்டோன்னே இங்கே பாருங்கள், இதில் கருவேப்பிலை லாஸ்ட்டாக போட்டுக்குங்க. புதினா, கொத்தமல்லி நம்ம இறக்கத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே போட்டுங்க. ஏன்னா அதனுடைய ஸ்மெல் சூப்பராக இருக்கும். நம்ம கருவேப்பிலை லாஸ்ட்டில் இறக்கி வச்சுட்டு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கெட்டி ஆயிடுச்சா. நம்ம இறக்கிட்ட உடனே கொஞ்சமாக லெமன் போட்டுங்க, ஒரு அரை டீஸ்பூன்னு. ஏன்னா நம்ம கெடாமல் இருக்கும், காலையில் செஞ்சால் நைட்டுக்கு வரைக்கும் கெடாமல் இருக்கும். அதனால் லெமன் இறக்கிட்ட உடனே அப்புறமா கருவேப்பிலை போடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.